கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலில் பேய் படத்தை நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணி தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த வீடியோவில் ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், எஸ், ஒருத்தரோட லைஃப்பில் உண்மையாகவே நடந்த பேய் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஸ்டோரியை என்கிட்ட சொன்னவர் எனக்கு தெரிஞ்சவர் தான். அவரு நம்ம இந்த மாதிரி சேனல் வச்சிருக்கிறத பார்த்துட்டு, ஓ, நீ இந்த மாதிரி சேனல் வச்சிருக்கியா, கோஸ்ட் ஸ்டோரி வீடியோஸ்லாம் நீ போட்டுட்ருக்கியா, என் லைஃப்பில் நடந்த கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை உன்கிட்ட ஷேர் பண்ணுறேன், நீ தாராளமாக உன்னோட சேனலில் போடு அப்படின்னு அவர் சொன்னதுனால அவரோட பெர்மிஷனோட தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிக்கிறப்போ ஒரு பயங்கரமான ஸ்கேரி எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொடுக்கும். பட் நீங்கள் 18 வயசு கீழே இருந்தாலும் இல்லை ரொம்ப பயப்படக்கூடிய ஆளாக இருந்தாலும் இந்த வீடியோவை பார்க்க வேணாம். வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது மாதிரி பேய் கதைலாம் கேட்க பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வெல்கம் டு தி ஹரி ஷோ. நான் உங்கள் ஹரி அண்ட் இந்த வீடியோ ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். மே 19, 2021 கோயம்புத்தூரை சேர்ந்த ராஜேஷ், வர்ஷினி அப்படின்ற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்லேருந்து கொடைக்கானலுக்கு வர்றாங்க. ப்ரோ, கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி பக்கமாச்சே, அவங்க எதுக்கு அங்கேருந்து கொடைக்கானல் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அவங்க லவ் பண்ணிட்டு இருந்த காலத்திலே ஊட்டிக்கெல்லாம் நிறைய டைம் போயிட்டாங்க. ஸோ ஒரு சின்ன சேஞ்சுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் கொடைக்கானலுக்கு வர்றாங்க. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, 12 மணிக்கே வீட்டிலேருந்து கிளம்பலாம் அப்படின்னு பிளான் போட்ட இவங்க அப்படி இப்படின்னு கிளம்புறக்கு ஒரு 3 மணி ஆயிடுச்சு. அதனால கோயம்புத்தூர்லேருந்து கொடைக்கானல் என்ட்ரன்ஸ்க்கு இவங்க வர்றக்கே 5:30 மணி ஆயிடுது. ஸோ ஒரு 5:30க்கு மேலே தான் மேலேயே ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 7:30 to 8 o'clock அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க போயிட்டு இருந்த காரில் சாங் ப்ளே ஆகிட்டு இருக்கு. அது வர்ஷினிக்கு ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால இவரும் பாட் ஆஃப் பண்ணிடுறாரு. இப்போ இருட்டான ஹில் ஸ்டேஷன் ரோட்டில் இவங்க கார் மட்டும் போயிட்டு இருக்குது. சுற்றி என்ன சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூச்சிகள் கத்துறது, காத்தோட சவுண்டு, அந்த மாதிரி இயற்கை சவுண்டு மட்டும்தான் கேட்டுட்டு இருக்கு. ஒரு இடத்துல ஸ்பீடு பிரேக்கர் வருதுன்னு சொல்லிட்டு இவங்க வண்டியை ஸ்லோ பண்ணுறப்ப லெஃப்ட் சைடில் ஒரு பயங்கரமான கண்ணு தெரியுது. இவங்க 2 பேருமே அதை பார்த்து அலறிடுறாங்க. என்னடா இங்கே யாரா நின்றுட்டு இருக்கிறது, அது யாரோட கண்ணு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க டைமில் நல்லா உத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஒரு மான். சரி, ஓகே, ஹில் ஸ்டேஷனில் இந்த மாதிரி மிருகங்கள் வர்றது சாதாரணமான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி மூவ் பண்ணி கொஞ்சம் தூரம் போகிறாங்க. இவங்க இப்படி போயிட்டு இருக்கப்ப 2 பேத்துக்குமே ஒரு பேட் வைப்ரேஷனாகவே இருக்குது. என்னன்னா இந்த இடத்துல யாரோ இருக்காங்க, நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருக்குது. அந்த இடத்துல தான் ஃபீல் பண்ணுறாங்க. நைட் டைம் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் வந்தது தப்பு அப்படின்றத அங்கே தான் ரியலைஸ் பண்ணுறாங்க. சரி, இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம், ஓகே நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காரில் போயிட்டே இருக்கப்ப திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் வண்டி ஆஃப் ஆகி நின்றுது, லைட்டும் ஆஃப் ஆகிடுது. ராஜேஷ்க்கு என்ன டவுட்னா, வர்றதுக்கு முன்னாடி தான் காரை சர்வீஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்தோம், சம்மந்தமே இல்லாமல் ஏன் கார் ஆஃப் ஆகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க டைமில் ஆஃப் ஆகிருந்த காரோட லைட்டு ஆன் ஆகுது. அப்போ தான் இவங்க நம்பவே முடியாத மாதிரி ஒரு விஷயத்த தூரத்தில் பார்க்குறாங்க. என்னன்னா, தூரத்தில் ஒரு அமானுஷ்யமான உருவம் நிற்கிது. ஒரு உருவம்னா மனுஷன் மாதிரி கை காலெலாம் இருக்க மாதிரி இல்லாமல் இந்த ஆவின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வெள்ளை கலரில் புகை மாதிரி ஒரு உருவம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதை பார்த்து 2 பேருமே பயந்து உறைஞ்சி உட்காந்துருக்கப்ப வர்ஷினி என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு மேலே நம்ம கண்டினியூ பண்ணி மேலே போவேணாம், இப்படியே திருப்பிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப ராஜேஷ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எப்படி இருந்தாலும் நம்ம திரும்ப போனாலுமே இந்த மாதிரி ஏதாச்சும் உருவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்ம வந்தது மேலே போயிடுவோம், மேலே போயிட்டா மக்கள் இருப்பாங்க, எப்படியாவது ஊருக்கு போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்கிறாரு. இப்போ சம்மந்தமே இல்லாமல் மறுபடி காரோட லைட் ஆஃப் ஆகுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆன் ஆகுது. அந்த உருவத்தை காணோம். ஆனால் இவங்க 2 பேர் உண்மையாகவே அந்த இடத்துல ஏதோ ஒன்று பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணி மேலே வண்டி ஏற்றி போயிட்டே இருக்காங்க. வர்ஷினி எதுவுமே பேசாமல் எதையோ யோசிச்சுட்டே உட்காந்துருந்துருக்காங்க. ராஜேஷ்க்கும் ஒன்றுமே புரியல. என்னடா நம்ம ஒய்ஃப் இந்த மாதிரி கேரக்டர் கிடையாதே, இப்போ பயத்தில் பேசாமல் இருக்காங்களா என்னன்னு தெரியல, எப்போவுமே ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க, இப்போ அந்த உருவத்தை பார்த்ததுனாலே என்னன்னு தெரியல எதுவுமே பேசாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்க எப்படின்னா ஒரு மாதிரி எதையோ யோசிச்சுட்டு அப்படியே ஆடாம அசையாமல் உட்காந்துருக்காங்க. ராஜேஷ்க்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் ஒரு வழியாக இவங்க ரூம் புக் பண்ண அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு ரூமுக்குள்ளேயும் போயிடுறாங்க. இப்போ ராஜேஷ் சரி ஓகே நான் போயிட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினி கிட்ட சொல்கிறப்ப வர்ஷினி எதுவுமே பதில் சொல்லாமல் இருக்காங்க. இவர் ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருக்காரு. அவங்க எதுவுமே பதில் சொல்லாமல் இந்த பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரியே உட்காந்துருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வர்ஷினி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்கிறப்ப ராஜேஷ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எப்படி உனக்கு பசிக்காமல் இருக்குது, இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம், நம்ம கோயம்புத்தூரில் மத்தியானம் சாப்பிட்டது இன்னும் எப்படி பசிக்காமல் இருக்குது, சரி ஓகே நீ ரெஸ்ட் எடு, நான் போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்குறதுக்காக ராஜேஷ் போயிடுறாரு. திரும்ப வந்த ராஜேஷ்
ராஜேஷ் ரூமோட கதவை தட்டுறாரு. பட் வர்ஷினி உள்ளே இருந்து எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை, கதவையும் திறக்கவும் இல்லை. இவருக்கு ஒரே பதட்டமாயிருது. ஏன்னா ஏற்கனவே வர்ஷினி கொஞ்சம் அப்நார்மலாக இருக்க மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தா, இப்போ உள்ளே ஏதாவது பண்ணிக்கிட்டாலா, ஏன் திறக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுட்டு இருக்க டைமில் அவங்க கரெக்டாக கதவை திறந்துடுறாங்க. அப்புறம் ராஜேஷ் சொல்கிறாரு, சரி ஓகே நீ எதை பற்றி யோசிக்காத, எனக்குமே தான் பயமாக இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தா பயமாக தான் இருக்கும், அதுக்கு ஏன் நீ இப்படி இருக்க, எப்பவும் போல ஹாப்பியாக இரு, நம்ம வந்ததே என்ஜாய் பண்ணுறதுக்கு தானே, நீ ஏன் இப்படி மூட் அவுட் ஆன மாதிரி இருக்க, சரி வா ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றப்ப வர்ஷினி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எனக்கு வேணாம், எனக்கு பசிக்கல, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சரி இவளை என்ன தான் சொன்னாலும் இவளை சாப்பிட மாட்டா அப்படின்னு ராஜேஷ் புரிஞ்சுக்கிட்டு, சரி ஓகேம்மா நீ எதை பற்றி யோசிக்காமல் நீ வந்து ரெஸ்ட் எடு தூங்கி எந்திரிச்சினால உனக்கு வந்து மைண்டு கிளியர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 2 மணிக்கு யதார்த்தமாக ராஜேஷ் முழிச்சு பார்க்குறாரு. பக்கத்தில் தூங்கிட்டு இருந்த தன்னோட ஒய்ஃப் வர்ஷினியை காணோம். என்னடா அது, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு புரியாமல் இவர் வீடு ஃபுல்லாக தேடுறாரு. கடைசியில் ஒரு பால்கனியில் உட்காந்து வர்ஷினி அந்த காட்டுக்குள்ளேயே ஏதோ இருக்க மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ராஜேஷ் வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீ ஏன் இங்கே உட்காந்துருக்க, இங்கே என்னத்தை பார்த்துட்டு இருக்க, நைட்டு தூங்கலையா அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை எனக்கு ஒரு மாதிரி மைண்ட் அப்செட் ஆயிருந்துச்சு, எனக்கு என்னமோ இந்த காட்டுக்குள்ள இருந்து என்ன யாரோ கூப்பிட்ற மாதிரியே இருக்குது, அதனால தான் இங்கே வந்து யார் என்ன கூப்பிட்றான்னு பார்க்க வந்தேன் அப்படின்னு வர்ஷினி சொல்கிறாங்க. அந்த இடத்துல ராஜேஷ் 100% முடிவு பண்ணிட்டாரு வர்ஷினிக்கு ஏதோ ஆயிருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் சரி ஓகே நீ போய் தூங்குன்னு சொல்லிட்டு ராஜேஷ் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, இனிமேல் இங்கே வந்து ஸ்டே பண்ண வேணாம். ஆக்சுவலாக 3 நாள் ஸ்டே பண்ணுறக்கா ரூம் புக் பண்ணாங்க. ஆனால் வந்து இவ வேற இப்படி இருக்கால, அதனால வந்து ஸ்டே பண்ண வேணாம், நம்ம வந்து ஊருக்கே கிளம்பி போயிடலான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலேயே கார் எடுத்துகிட்டு கோயம்புத்தூருக்கு கிளம்பி வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் ராஜேஷ் இந்த விஷயத்தை யாருக்கிட்ட சொல்லலாம், பொண்ணு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லாமா இல்லை நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லாமான்னு யோசிக்கிறப்ப, ஓகே ஃப்ரெண்டுக்கிட்டே ஃபஸ்ட்டு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃப்ரெண்டை கால் பண்ணி இந்த மாதிரி வீட்டுக்கு வர சொல்கிறாரு. மச்சான் இந்த மாதிரி வீட்டுக்கு வாடா, ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்போ ராஜேஷ் தன்னோட ஃப்ரெண்ட் அருண் கிட்ட வர்ஷினிக்கு இருக்க பிரச்சனையை சொல்கிறாரு. அருண் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சரி ஓகே மச்சான் இதை வந்து சைக்கியாட்ரிஸ்ட்னால தான் தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, வழக்கம் போல் இந்த மாதிரி யாராவது மென்டலாக வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னால வந்து சைக்கியாட்ரிஸ்ட் தானே கூப்பிட்டு போவாங்க, சரி ஓகே சைக்கியாட்ரிஸ்ட்டை கூப்பிட்டு போவோம், எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்ட் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அருணும் ராஜேஷும் வர்ஷினி கூட்டிகிட்டு சைக்கியாட்ரிஸ்ட்டு போகிறாங்க. போகிறக்கு முன்னாடி வர்ஷினி கிட்ட ராஜேஷ் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து உன்னை சைக்கியாட்ரிஸ்ட்டை கூப்பிட்டு போகலான்னு இருக்கிறோம், நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறப்ப, அவங்க சினிமாவில் வர்ற மாதிரி என்ன என்னை பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதா, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படிலாம் எதுவுமே கேட்காம, தனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அவங்களுக்கே தெரியுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நானே சொல்லணுன்ட்டு இருந்தேன், எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, சம்மந்தமே இல்லாமல் நான் வந்து அன்கான்ஷியஸ் ஆகிடுறேன், எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் என்ன நடக்குது என்னன்னே தெரியல, எனக்கு வந்து ஏதோ ஒரு இதனால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரியுது, என்ன சைக்கியாட்ரிஸ்ட்டை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்கிறாங்க. சைக்கியாட்ரிஸ்ட்டை கூப்பிட்டு போனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து வழக்கம் போல் இது வந்து பேய் ஆவி அப்படி பார்க்க மாட்டாங்க, இது வந்து சயின்ஸாக தான் பார்ப்பாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, வர்ஷினி வந்து ஏதோ டிப்ரெஷனில் இருக்காங்க, அதனால தான் இவங்க இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி கொடைக்கானல் போனப்போ ஏதோ ஒரு உருவத்தை பார்த்து அப்படிலாம் சொல்கிறீங்களா, அதுக்குள்ளே வந்து இவங்க ரொம்ப இன்வால்வ் ஆகியிருக்காங்க. சொல்லப்போனால் சந்திரமுகி படத்தில் வர மாதிரி கங்கா வந்து சந்திரமுகியோட கதையை கேட்டு அந்த இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு சந்திரமுகியாக வந்து தன்னை நினச்சிக்கிட்டாங்களே, அது மாதிரி இவங்க அந்த உருவத்தை பார்த்து ஏதோ நமக்குள்ளே இருக்குது அப்படின்னு இவங்களே இமேஜின் பண்ணியிருக்காங்க. மருந்து மாத்திரைலாம் வந்து கொஞ்ச நாள் கொடுங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மருந்து மாத்திரைலாம் கொடுத்து அனுப்பிச்சி வச்சிடறாரு. ஒரு 4-5 மாதம் சைக்கியாட்ரிஸ்ட் சொல்கிறதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. பட் எதுவுமே ஒர்க் ஆகலை. கடைசியில் என்னாச்சு அப்படின்னா, ரொம்ப ஆக்வர்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா நைட்டு திடீர்னு கத்துறது, 2 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து தனக்கு தானே பேசிக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்து அருண் என்ன சொல்கிறாருன்னா, மச்சான் இது வந்து வேலைக்கு ஆகாது, இனிமேல் வந்து வெயிட் பண்ண வேணாம், ஏன்னா வந்து நிலம கொஞ்சம் சீரியஸாக போயிட்டுருக்கு, நம்ம வந்து பேய் ஓட்டுறவங்களை சாமியாரை வந்து கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்து சாமியாரை கூப்பிட்டு வர்றாங்க. ஜனவரி 12, 2022 மத்தியானம் ஒரு 3 மணிக்கு பேய் ஓட்டுறவங்களை இவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. இப்போ ராஜேஷ் மைண்டில் இருக்கிறது ஒரே விஷயம் தான், பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம், அதாவது அந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கு நம்ம ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கிறாங்க, இந்த மாதிரி பேய் ஓட்டுறவங்கள கூப்பிட்டு வந்து பேய் ஓட்டுறாங்கன்னு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாமல் அந்த பேய் ஓட்டுறவங்களை வந்து இவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. இப்போ பேய் ஓட்டுறவர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வீடு வந்து வெளிச்சமாக இருக்கக்கூடாது, இருட்டாக மாற்றுங்க அப்படின்னு சொன்னதுனால எல்லா ஜன்னலையும் அடைச்சிட்டு எங்கெங்கே இருந்து சன்லைட்லாம் வருதோ அது வராத மாதிரி துணியை வச்சு கவர் பண்ணி ஒரு டார்க் ரூமாக வீட்டையே வந்து ஒரு இருட்டான வீட்டாக மாற்றிடுறாங்க. மாற்றினதுக்கப்புறம் ஒரே ஒரு விளக்கை மட்டும் வச்சு வர்ஷினியை முன்னாடி உட்கார வைக்கிறாங்க. இது எதுக்காகனா பேய் கூட கான்டாக்ட் பண்ணுறதுக்கு. அந்த பேய் ஓட்டுறவங்க ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. அதில் மெயின் ஆள் இருப்பார்ல, அவர் வந்து சுற்றி வளத்தில் பேச விரும்பாமல் டைரெக்டாக வந்து வர்ஷினி கிட்ட கேட்டுறாரு, என்னன்னா நீ யார், எதுக்கு இந்த பொண்ணோட உடம்புக்குள்ளே வந்திருக்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் வர்ஷினி ஆரம்பத்தில் எதுவும் பேசாமல் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, என் பேர் சுமதி, எனக்கு வயசு 32 ஆகுது, நான் வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பேய் ஓட்டுறவர் மற்றவங்கள மாதிரி இப்போவே பரிகாரம் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் ராஜேஷை கூப்பிட்டு தனியாக ஒரு விஷயம் சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஒய்ஃப் வர்ஷினியை வெளியே எங்கேயும் விடாமல் 4-5 நாள் கூடயே இருந்து பார்த்துக்கங்க, நான் சொல்கிறத போய் பண்ணுங்க. இப்போ வந்து உங்கள் ஒய்ஃப் வர்ஷினி
வந்து மென்டலாக பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லை உண்மையிலேயே பேய் இறங்கியிருக்குன்னா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இவங்க சொல்கிற மாதிரி நம்ம இடத்துக்கு போயிட்டு உண்மையிலேயே சுமதின்னு ஒருத்தவங்க வாழ்ந்தாங்களா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த சுமதின்னு சொல்லி சொன்னாங்களா, வர்ஷினி சொன்னாங்களா, அவங்க எந்த ஊர்னு கேட்குறப்ப தான் ஒரு ட்விஸ்ட்டு. அவங்க சொன்ன ஊர் கொடைக்கானல். கொடைக்கானலில் நான் இந்த ஏரியாவில் தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னதுனால அடுத்த நாளே கார் எடுத்துகிட்டு அருண், ராஜேஷ், அப்புறம் அந்த பேய் ஓட்டுறவங்க எல்லாருமே வந்து கொடைக்கானலில் அந்த ஏரியாவுக்கு போய் விசாரிக்க போகிறாங்க. அப்படி போய் கேட்டதுக்கப்புறம் தான் ஒரு உண்மை தெரிய வருது. எஸ், சுமதின்னு ஒருத்தவங்க உண்மையிலே வாழ்ந்துருக்காங்க. அவங்க சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. சுமதிக்கு ராமலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு. அது போக 2 பெண் குழந்தைங்களும் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கே இவங்க போயிட்டு இந்த மாதிரி கேட்குறாங்க. இது மாதிரி உங்கள் ஒய்ஃப் பேர் சுமதியா, அவங்க இறந்துட்டாங்களா, அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப அவர் என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் யார், உங்களுக்கு வந்து என்னோட ஒய்ஃப் எப்படி தெரியும், நீங்கள் எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறப்ப இந்த மாதிரி ரீசெண்டாக கொடைக்கானல் வந்துட்டு இவங்க திரும்ப கோயம்புத்தூர் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க அப்நார்மலாக பிஹேவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறப்ப இந்த மாதிரி வந்து சுமதின்னு சொன்னாங்க, நான் வந்து பேய் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறப்ப இதை கேட்டு கதறி அழுக ஆரம்பிச்சிட்டாரு ராமலிங்கம். ஏன்னா இறந்து போன தன்னோட ஒய்ஃப் வந்து இன்னொருத்த உடம்புக்குள்ளே வந்திருக்காங்க, அதாவது நம்ம ஒய்ஃபோட ஆத்மா வந்து இன்னும் சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு அந்த ஒரு பாசத்தில் வந்து ஒரு எமோஷ்னலாக அழுகிறாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னாச்சு, எதனால இறந்தாங்க அப்படின்னு கேட்குறப்ப தான் ராமலிங்கம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் வந்து நிறையா கடன் வாங்கியிருந்தோம், அதை வந்து திரும்ப செட்டில் பண்ண முடியல. பட் என்னன்னா இந்த கடன் கொடுத்தாங்க தெரியுமா, அவங்க வந்து எங்கள் ஃபேமிலிக்கே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி காசை வந்து திரும்ப கொடுக்கல அப்படின்னா உங்கள் ஃபேமிலியோட போட்டு தள்ளிடுவோம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நீ போலீஸ்கிட்ட இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போனால் உங்கள் 2 பொண்ணுங்களையும் கொடூரமாக கற்பழித்து கொலை பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் வந்து ஓவராக பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. நியாயப்படி பார்த்தா இப்படி ஒரு பிரச்சனை நம்ம குடும்பத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராமலிங்கம் தான் சூசைட் பண்ணியிருக்க வேண்டியது. சுமதி வந்து முன்னாடியே அவசரப்பட்டாங்க அப்படின்னு ராமலிங்கம் சொல்கிறாரு. இப்படி நம்ம சூசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க அவங்க சும்மா விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான முடிவு எடுத்து சுமதி வந்து எனக்கு முன்னாடி சூசைட் பண்ணிட்டா அப்படின்னு ராமலிங்கம் சொல்கிறாரு. ஆனால் சத்தியமாக சுமதி எங்களை காப்பாற்றுறதுக்காக சூசைட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா சுமதி வந்து ரொம்ப போல்டான பொண்ணு. நான் வந்து மனசு உடஞ்சு அழுதப்ப கூட அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, கூடிய சீக்கிரம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னான். ஆனால் வந்து அவன் இறந்து தான் எங்களுக்கு நல்லது பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு ராமலிங்கம் அழுதுகிட்டே சொல்கிறாரு. சரி, ஓகே, இப்போ ராஜேஷ்க்கு கூட இருந்தவங்களுக்கு வர்ஷினிக்கு வந்து பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா. திரும்ப இவங்க கார் எடுத்துகிட்டு கோயம்புத்தூருக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் அந்த பேய் ஓட்டுறவர் திரும்ப வர்ஷினியை உட்கார வச்சு என்ன கேட்குறாருன்னா, ஓகே நீ சொல்கிறது எல்லாமே உண்மைதான், நீ வந்து வாழ்ந்திருக்க, நீ இந்த மாதிரி சூசைட் பண்ணி இறந்துட்ட, நாங்கள் விசாரிச்சு வந்துட்டு எல்லாமே ரைட்டு. வர்ஷினி பொண்ணோட உடம்புக்குள்ள நீ எதுக்கு வந்திருக்க, உனக்கு இப்போ என்ன வேணும், அதாவது நீ வந்து சாகர காரணமாக இருந்தாங்களா அந்த கடன் கொடுத்தவங்க, அவங்கள வந்து கொலை பண்ணுமா அப்படிலாம் கேட்குறப்ப அந்த சுமதி பேய் என்ன சொல்லுதுன்னா, இல்லை அதெல்லாம் வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. இவர் கேட்குறாரு, அப்புறம் என்ன தான் பிரச்சனை, எதுக்கு இந்த பொண்ணோட உடம்புக்குள்ளே இருக்குது அப்படின்னு கேட்குறப்ப சரி ஓகே நான் வந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் வந்து போகுது. இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கலாம், ப்ரோ பேய் வந்து ஒருத்தவங்களோட உடம்புக்குள்ளே வரதே அவங்கள டார்ச்சர் பண்ணுறதுக்கு தானே, அவங்க ஃபேமிலி அழிக்கிறதுக்கு தானே, இந்த பேய் என்ன ரொம்ப நல்ல பேயா, இப்படி 4 கேள்வி கேட்டதுக்கே அது போகிறேன்னு சொல்லி போயிருச்சு. அந்த பேயோட நோக்கம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் இந்த கதையோட எண்டிங்கில் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னன்னா வர்ஷினி உடம்பு விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னால் சுமதியோட பேய் வந்து வர்ஷினி உடம்பு விட்டு போகாமல் திரும்ப கொஞ்ச நாள் வந்து அவளோட உடம்புக்குள்ளேயே இருந்தது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் தான் வர்ஷினியை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்குது. என்னன்னா வர்ஷினி தன்னைத்தானே புரண்டிக்கிறாங்க, ரத்தம் வர்ற அளவுக்கு புரண்டிக்கிறாங்க, செவுத்துல போயிட்டு தானாக முட்டிக்கிறாங்க, பயங்கரமாக கத்துறாங்க. இந்த மாதிரிலாம் வர்ஷினிக்குள்ளே இருக்க பேய் வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கு. திரும்ப அந்த பேய் ஓட்டுறவர் வந்து நீ அன்னைக்கு போகிறேன்னு சொன்னில, இப்போ எதுக்கு இந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்குறப்ப சரி ஓகே இந்த டைம் வந்து நான் உண்மையாகவே போயிடுறேன், இனிமேல் டார்ச்சர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் வர்ஷினி உடம்பு விட்டு போகுது. ஆனால் இதில் சோகமான விஷயம் என்னென்னா அந்த பேய் வர்ஷினி உடம்பு விட்டு போகிறப்ப வர்ஷினியோட உயிரையும் எடுத்துகிட்டு போயிடுது. எஸ், வர்ஷினி இறந்து போகிறாங்க. இப்போ ராஜேஷ் கதறாரு, அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் எப்படி ஆறுதல் சொல்கிறேன்னு தெரியல. ஏன்னா நல்லா இருந்த வர்ஷினி பொண்ணோட உடம்புக்குள்ளே ஒரு பேய் வந்து திரும்ப போகிறப்ப அவங்களோட உயிரையை எடுத்துகிட்டு போயிருக்கு. இதை யாருனாலுமே எப்படி எடுத்துக்கிறேன்னே தெரியல. இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே தோணலாம், என்னடா நம்மளும் தான் நைட் டைம் வந்து ஹில் ஸ்டேஷனில் போயிருக்கோம், பசங்களோட பைக்கில் போயிருக்கோம், நமக்கு இந்த மாதிரிலாம் நடக்கலையே அப்படின்ட்டு. அதாவது என்னென்னா வந்து யாருக்கு என்ன எப்போ நடக்கும் அப்படின்னு வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அதுதான் வாழ்க்கைன்றது. இந்த ராஜேஷ் வர்ஷினியோட கதையில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வர்ஷினி இறந்து போனது ஜனவரி 19, ராஜேஷும் வர்ஷினியும் கொடைக்கானலுக்கு போனது மே 19. சுமதி சூசைட் பண்ணி இறந்தாங்களே அந்த டேட் ஜனவரி 19. எஸ், எப்போ சுமதி சூசைட் பண்ணி இறந்தாலும் அதே டேட்டில் வர்ஷினிக்குள்ளே வந்து வர்ஷினியோட உயிரை சுமதி எடுத்திருக்காங்க. ஸோ 19 அப்படின்ற டேட் இவங்களோட கதையில் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. இந்த கதையில் நீங்கள் பார்த்த மாதிரி ப்ரோ என்னோட லைஃப்லேயும் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குது, நான் வந்து கோஸ்ட்டை பார்த்தேன் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள், அந்த கதையை பற்றியும் நான் வீடியோவாக போடுறேன். நான் இதே மாதிரியே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். லைட்ஸ் ஆஃப்.